ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் டிஎன்பிசி கேள்வியில ஒரு கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் நிதி ஆயோக். ஓகேங்களா? நிதி ஆயோக்குடைய மறுசீரமைப்பு. சோ என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசு நிதி ஆயோக் வந்து மறுசீரமைச்சிருக்காங்க. முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்த அசோக் குமார் லகிரி வந்து பாத்தீங்கன்னா புதிய துணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். எப்பவுமே நிதி ஆயோக்குடைய தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்ற சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லா பாருங்க, நான் கடைசியா சொல்றேன். ஓகேங்களா? சோ அப்போ புதிய துணை தலைவராக அசோக் குமார் லகிரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? அந்த போட்டோவை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. ஓகே, இப்போ வந்து இந்த நிதி ஆயோக் பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து இந்திய அரசினுடைய முதன்மையான கொள்கை உருவாக்க குழு, ஒரு திங்க் டேங்க் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை வந்து வலுப்படுத்துதல். ஓகேங்களா? சோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை வந்து நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஃபுல்லா பார்க்கும்போது சோ இதோட வரலாறு மற்றும் பின்னணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜனவரி 1, 2015 அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமா இது உருவாக்கப்படுது. எதுக்கு மாற்றா வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்டக்குழு அப்படின்னு 65 ஆண்டுகளா இதுவரை நமக்கு திட்டக்குழு தான் செயல்பட்டு இருந்துச்சு. அந்த திட்டக்குழு பிளானிங் கமிஷனுக்கு மாற்றா கொண்டு வரப்பட்டதான் இந்த நிதி ஆயோக் அப்படின்றது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாருங்க, இதோடைய அணுகுமுறை பாத்தீங்கன்னா, திட்டக்குழு டாப் டவுன் முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா? மேலிருந்து கீழ் அப்படின்றது. ஆனா இந்த நிதி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் டு அப், பாட்டம் டு டாப் அப்படின்ற மெத்தடை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? இதுவும் ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கோங்க. இதோட முக்கிய குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முக்கியமானது பொருளாதார கொள்கை முடிவெடுப்பதில் மாநில அரசுகளை ஈடுபடுத்துதல். முக்கியமான பாயிண்ட், பொருளாதார கொள்கை முடிவெடுப்பதில் மாநில அரசுகளை ஈடுபடுத்துதல், நீண்ட கால மூலோபாய திட்டமிடுதல் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு தளமா செயல்படுறது, பொருளாதார வியூகங்களில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்தல். இதெல்லாம் முக்கிய குறிக்கோளா இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதான் வந்து நிதி ஆயோக்குடைய நிர்வாக அமைப்பு. ஓகேங்களா? யாரெல்லாம் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தலைவர் இருப்பாரு, அப்புறம் துணைத் தலைவர் இருப்பாரு, அப்புறம் கவர்னிங் கவுன்சில் ஆளும் குழு, முழுநேர உறுப்பினர்கள், பதவி வழி உறுப்பினர்கள், முதன்மை செயல் அலுவலர் இருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்துடலாம். தலைவர் எப்பவுமே இந்திய பிரதமர் தான். அப்படிதான் ஸ்டார்டிங்ல கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. துணைத் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமரால் நியமிக்கப்படுபவர். ஓகேங்களா? சோ அவர்தான் இந்த அசோக் குமார் லகிரி அப்படின்றவர். ஆளும் குழுல யார் இருப்பாங்கன்னா, எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர் இருப்பாங்க. அதே மாதிரி சட்டப்பேரவை கொண்ட யூனியன் பிரதேசங்கள் இதெல்லாம் நமக்கு டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர் இங்க இருந்து முதலமைச்சர்கள் வருவாங்க. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து லெப்டினன்ட் கவர்னர், அதாவது துணைநிலை ஆளுநர்கள் வருவாங்க. முழுநேர உறுப்பினர்களாக பல்வேறு துறைகளை சேர்ந்த நிபுணர்கள் இருப்பாங்க. பதவி வழி உறுப்பினர்களாக மத்திய அமைச்சர்கள் இருந்து அதிகபட்சமா 4 பேர், முக்கியமான மினிஸ்டர்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. முதன்மை செயல் அலுவலர் இவர் வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு பிரதமரால வந்து நியமிக்கப்படுவாரு. ஓகேங்களா? இதான் இந்த அதிகார நிர்வாக அமைப்பு, நிதி ஆயோக்குடைய நிர்வாக அமைப்பு. ஓகேங்களா? இவங்க முக்கியமான பணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொள்கை வடிவமைப்பு, அதாவது நீண்ட கால கொள்கைகளை வந்து உருவாக்குதல், அறிவு மையமா செயல்படுறது, நாலேஜ் ஹப், சிறந்த நடைமுறைகளை மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு வழங்கக்கூடிய களஞ்சியமா செயல்படுறது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, திங்க் டேங்க் பாடி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு, ஒரு திட்டத்தோட அமலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சீர்திருத்த உந்துதல், ஈஸ் ஆஃப் லிவிங், வாழ்க்கையை எளிதாக்குறதுக்கான முறையை வந்து மேம்படுத்தல். இதெல்லாம் இவங்களுடைய முக்கிய பணிகள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 2 விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. நிதி ஆயோக் அமைப்பு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியல் அமைப்பு, சட்டம் சாராத ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஸ்டாச்சுட்டரி, சட்டம் சாராத ஒரு அமைப்பு. ரொம்ப முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. இதோட தற்போதைய புதிய துணைத் தலைவர் யாரு? அசோக் குமார் லகிரி அப்படின்றது. கடைசியா உங்களுக்கு क्वेश्चन, நிதி ஆயோக்குடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? NITI அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.